இருந்தாங்க. எல்லாருமே போர்ல அதிகமா செத்தாங்க. 2 கிரேட் நிஞ்சா வார்ஸ் வந்து தொடங்குச்சு. அது இல்லாம இப்போ எல்லாமே மாறி போச்சு, பீஸ்ஃபுல்லா இருக்கு. அது மட்டும் இல்லாம இப்போ நிறைய யங் ஷினோபிஸ் வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வாய்ஸ் வர ஆரம்பிக்குது. இங்க பாத்தீங்கன்னா 4 பேர் வராங்க. நம்ம கக்காஷி, சாக்குரா, லீ அண்ட் நருட்டோ. இவங்க 4 பேர் வந்து யாரையும் வந்து பாதுகாக்கிறதுக்கு போயிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டு இருக்கான். அவங்க ஒரு பெரிய விஐபி, இவரை தான் பாதுகாக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஏன் பாதுகாக்க போறோம் அப்படின்னு சொல்லி, இது நம்ம லேடி சினாரியோட ஆர்டர், இவரை வந்து பத்திரமா வந்து அவருடைய நாட்டுக்கு வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யார் இவர் அப்படின்னு கேட்க, இந்த அந்த அதாவது மூன்கிங்கத்தோடைய ஒரு இளவரசர் அப்படின்னு சொல்றாங்க. இளவரசரா அப்படின்னு கேட்க, ஆமா இவங்க தான் வந்து அடுத்த ஒரு அரசர் ஆக போறாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து அவங்க பேரை வந்து சொல்றாங்க. இவர் பேர் வந்து மீச்சுரு. என் பேர் மீச்சுரு, நீங்களாம் யாரு, நீங்க தான் வீட்டுல இருந்து வந்துருக்கீங்க, என்ன பாதுகாக்க போறீங்க அப்படின்னு சொல்லி, ஆமா அவங்கள வந்து லேடி சினாரி வந்து பாதுகாக்க சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்த்துட்டு நம்ம சாக்குரா கிட்ட போய் வழியா ஆரம்பிக்கிறோம். சூப்பரா இருக்கிறவங்க எப்படிமா நீங்களாம் ஒரு சினாரியமா அழகா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு கைந்துட்டு நீ எப்படி பாதுகாக்க போறோம் அப்படியே கையை பிடிச்சி நெசி விட்டுட்டோன்னு எல்லாருமே சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்புறமா சரி சரி ரொம்பவே அழகா இருக்கு, அது மட்டும் இல்லாம திறமையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் ஒரு பையன் வந்து நருட்டோ மேலே வந்து வில்லு விட்டுறான். அன்பு விட்டுறான். அன்பு விட்டோடனே என்னடா பையன் அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிக்கிறான். அந்த நேரத்தில் வந்து ஏமுடா எதுனா ஆயிடுச்சுன்னா பிரின்ஸுக்கு நமக்கு சண்டை ஆயிடுச்சுன்னா அவ்வளோதாண்டா நம்ம செத்துருடா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம கக்காசி வந்து எல்லாத்தையும் புரிய வச்சுட்டு நம்ம நருட்டோக்கு ஓகே அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து போயிட்டு இருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு அவன் வந்து அந்த சின்ன பையன் யாருன்னா வச்சுங்க, அந்த பீச்சில் இருக்காங்களா அவனுடைய பையன், ஓகேங்களா. இப்போ 3 பேரும் வந்து எல்லாரும் அவங்க ஒரு பக்கம் வந்து நின்று இருக்காங்க. இந்த பக்கம் வந்து யாரும் வந்து இவங்களை தாக்குறதா வந்து எல்லாமே பாக்குறாங்க. தாக்குறதா அப்பன்னு சொல்லிட்டு வந்து இவங்க 2 பேருக்கு தெரியவே இல்லை. மீச்சிருக்கும் அவன் பையனுக்கு என்ன ஆச்சு ஏதாகுதுன்னே தெரியல. ஆனா இந்த பக்கம் வந்து நருட்டோ, சாக்குரா, லீ அண்ட் கக்காசி இவங்க 4 பேரும் என்ன பண்றாங்கன்னா அங்க இருக்க அந்த சினோபிஸ் மத்த எதிரிகளை வந்து பயங்கரமா வந்து தாக்கி அவங்க வந்து அழிச்சிட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. நைட் ஆகுது. நைட் அவங்களே வந்து எல்லாருமே வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த சாப்பாடு சூப்பரா இருக்குப்பா, நீங்களும் வந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி மீச்சர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் வந்து சரின்னு சொல்லிட்டு இருக்கு. இந்த பக்கம் நம்ம சினோபிஸ் நம்ம ஹீரோஸ் வந்து எல்லாமே வந்து எல்லாரும் வந்து தூங்குங்க அப்படின்னு சொல்லி சாக்குரா தூங்க வச்சுட்டு நம்ம கக்காசி நருட்டோ இவங்க 2 பேரும் மட்டும் வந்து இப்போ பாத்துக்கிறாங்க. குளிர் நடந்தது. அதுக்கப்புறம் காலையில விடிய ஆரம்பிக்குது. என்னடா நருட்டோ எப்படி ஓகேவா பிடிச்சிருக்கா போறது அப்படியே கொஞ்சம் எல்லாத்தையும் பார்த்துட்டு எப்படி எல்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அது இந்த குண்டு பையனுக்காக பாதுகாக்க என்ன கூப்பிட்டு வந்தீங்க, நானும் பெரிய ஆளா இருப்பாங்க அப்படின்னு பார்த்தா அந்த சின்ன பையனா எப்ப பார்த்தாலும் உடனே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சரி அந்த சின்ன பையனை போய் பேசு கொஞ்சம் புரிய வைக்க அப்படின்னு சொல்லிட்டு கக்காசி சொல்ல, அவனை என்ன புரிய வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு என்னடா தம்பி விளையாடிட்டு இருக்க, எப்ப பார்த்தாலும் விளையாடிட்டு இருக்க பேசுறா அப்படின்னு சொன்னா, நீ எல்லாம் ஒரு முட்டாளு, நீ எங்கிட்ட கூட இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பார்த்தாலும் முட்டாளு என்ன ஒரு ஓரவாக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க கட் பண்ணி வந்து சர்க்கஸ்க்கு வராங்க. சர்க்கஸ்க்கு வந்து எல்லாம் வந்து அங்க சர்க்கஸ்ல இருக்க எல்லாத்தையுமே பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அங்க இருக்க அந்த சின்ன பையன் வந்து ஓவரா வந்து சர்ப்ரைஸ் ஆகும். அது இல்லாம இங்க இருக்கிற லெங்காரு, அது மட்டும் இல்லாம மேமத் அந்த மாதிரி பழைய அனிமல்ஸ் வந்து காட்ட ஆரம்பிக்கிறாங்க. மேமத்தெல்லாம் பார்த்துட்டு பயங்கரமா இதுன்ற அந்த நேரத்தில் வந்து ஒரு குரங்கு, அதுக்கு மட்டும் இல்லாமல் ஒரு புலி, அந்த 2மே வந்து பயங்கரமா வந்து இதெல்லாம் காட்டிட்டு இருக்கு. இந்த புலியும் இந்த குரங்கு வந்து ரொம்பவே நண்பர்கள் போல. இவங்க வந்து இந்த சர்க்கஸ் நடத்தவே வந்து எங்க மக்களுக்காக தான், அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் காசு ஈட்டி அவங்கள வந்து சந்தோஷப்படுத்தணும், முக்கியமாக மக்களை சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி வந்து நம்ம கக்காசி வந்து சொல்லியிருக்காங்க. நல்லா தான் இருக்குல்ல இந்த ஷோ அப்படின்னு சொல்லி நருட்டோ கிட்ட எல்லாம் கேட்டு அந்த பையனுக்கு ரொம்பவே பிடிச்சிருது. அந்த பக்கம் அந்த புலியும் வந்து பயங்கரமா வந்து சாகசம் பண்ணிட்டே இருக்கு. சரின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நம்ம கக்காசி எல்லாருமே வந்து சரி போலாமா அப்படின்னு சொல்லிட்டு இது ஃபுல்லாக முடிச்சுட்டு போயிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நம்ம மீச்சர் இருக்காங்களா, மீச்சரோட பையன் என்ன பண்ணா திரும்ப வந்து எடுத்து என்ன பண்ணா அந்த குரங்கு கிட்ட பால் வந்து கரெக்ட் அடிக்கிறான். தம்பி யார் அடிச்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா இவன் தான் அடிச்சிருக்கான். சரி சொல்லிட்டு அந்த சர்க்கஸ் ஓனர் வந்து இப்ப என்ன பண்ற பாக்கலாம், இவங்க வேகமா சுட்டிகிட்டே இருப்பாங்க, அதுக்குள்ளே நீ அடிக்கிறியா பார்க்கலாம், டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு பயங்கரமா வந்து அடிச்சிடலாம். அதை பார்த்துட்டு அவங்க அப்பா மீச்சர் வந்து சூப்பரா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா இந்த அனிமல்ஸ் எல்லாம் நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்ல, இல்ல அது அப்படின்னு சொல்லி எல்லா அனிமல்ஸையும் வந்து வாங்கிக்கலாம். இல்ல அனிமல்ஸ்ன்றதை விட நீங்க வந்து என் நாட்டுல வந்து ஷோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த பையன் ஆசைப்படுறான். அதனால வந்து நீங்க எங்க கூடவே வந்துடணும் அப்படின்னு சொல்லி சரின்னு சொல்லிட்டு அப்படியே 1 லட்சத்துக்கு மேல தூக்கி வாரி கொடுக்கலாம். 1 லட்சம் ஒரு கோடி கூட சொல்லுவாங்க. அது சைபர் எல்லாம் போட்டுக்கிட்டே இருக்காங்க. சரின்னு சொல்லி எல்லாருமே வந்து கிளம்புறதுக்காக வந்து எல்லாம் பேக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எங்கன்னா மூன் கிங்டமா அப்படின்னு சொல்லி அவங்களும் ஒரு ஆச்சரியப்படுறாங்க. சரின்னு சொல்லி இவன் பழம் கொடுக்குறான். சரி அந்த புளிக்கு சாப்பிட கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லி அது வந்து முறை வைக்க இவன் ரொம்ப பயந்துறான். கீழே வந்து அந்த நேரத்தில் நட்டு வச்சுட்டு முறைக்காத, இது ரொம்ப ஆபத்தான இருக்கும், ஏன் எனக்கு சொல்லல அப்படின்னு சொல்றாங்க. இது ஆபத்தாலாம் இல்லைங்க, ஆனா கொஞ்சம் ஆபத்து தான் அப்படின்னு சொல்லிட்டு நருட்டோவும் வந்து இதை பார்த்தாலும் பயப்படாத, இது சாதுதான் அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லி திரும்ப நருட்டை வத்திட்டு ஓடிடுறான். இப்போ எல்லாருமே என்ன பண்றாங்க, அங்க இருக்க மிருகத்தை எல்லாத்தையும் கூட்டிட்டு போக ஆரம்பிக்கிறாங்க. எங்க போறாங்கன்னா ஷிப்புக்கு போறாங்க. கடல் தாண்டி தான் போனா இவங்க இருக்கிற ஒரு கிங்டம் வந்து ஒரு ஐலாண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எல்லா இதுவும் வந்து ஒரு இதுவும் ஏத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நம்ம மீச்சரோட பையன் என்ன பண்றான், எங்கப்பா போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். அவங்க வந்து அம்மா பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா என்னப்பதான் பாக்குறான், ரொம்ப சந்தோஷமாயிட்டா, இவ சண்டைக்கு வந்து எப்படியாவது கூட்டிட்டு இவதான் அவங்க பொண்டாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஆமாண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பையனை பிடிச்சி என்னடா சூப்பரா இருக்கா, எவ்வளவு நினைச்சு அப்படி என்ன பார்க்க வரல அப்படின்னு சொல்லி நீங்க அடையாளமே தெரியல, நீங்க எவ்வளவு ஒல்லியா இருந்தீங்க தெரியுமா, நீ இங்கிருந்து சண்டை போட்டு அம்மா வீட்டுக்கு பார்த்தா அங்க இருந்து இவங்க மருத்துவ போகிறதுக்காக சாப்பிட்டு குண்டாயிடுடி அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மீச்சர் வந்து ஓவரா வந்து வழிய ஆரம்பிக்கிறோம். அது மட்டும் இல்லாம வந்துரு, நீ என் கூடவே வந்துரு, உங்க அப்பா அம்மாவே கூட்டிட்டு வந்து அப்படின்னு சொல்லி எவ்வளவு பணம் வேணா தரேன் கூட வந்துரு அப்படின்னா, நீ பணம் இதனாலதான் உங்கள்கிட்ட வந்து நான் பிரிஞ்சு வந்தேன், பணம்ன்றல இதை ஃபர்ஸ்ட் மாத்திக்க, அப்புறம் நான் வரேன் கூட அப்படின்னு சொல்லிட்டு அம்மா எப்பதான் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீச்சர் விட்டு கேட்க அம்மா கூடிய சீக்கிரத்திலே கூட்டிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீச்சர் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறான். சரின்னு சொல்லிட்டு இவனும் வந்து எல்லாமே சொல்லிட்டு நருட்டோ வந்து சரி அந்த பையன்கிட்ட போய் பேசு, ஏன் 2 பேரும் உடனே இருக்கீங்க அப்படின்னு அவன்
சொன்னா சும்மாவே உருன்னு இருக்கான், நீ ஏன்னா என்ன உருன்ற அப்படின்னு சொல்லி சாக்கரா கிட்ட நீயும் அப்படிதான்டா இருந்த போடா புரிஞ்சிடா போடா அப்படின்னு சொல்லி நம்ம வந்து என்ன பண்றோம்னா நம்ம நருட்டோ வந்து பண்ணிட்டு திரும்பி வந்து அவன் வந்து அனுபவ விட்டு நருட்டோ வந்து ஆண்டி ஏற்றிடும். அப்படியே பிடிச்சி யாரு இல்லைன்னு வந்து ஒரு குத்தி அழ வச்சிடறா. அழாதரா சும்மா தான்டா இது ஒண்ணு ஜாலியா ஏன்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அந்த நேரத்தில் அங்கிருந்து என்ன பண்றாங்கன்னா இந்த நருட்டோ பண்ண தப்புக்காக வந்து அவனை கட்டி போட்டுட்டு எல்லாருமே வந்து பயங்கரமா வந்து சாப்பிட்டு இருக்காங்க. எங்க சாப்பிட்டுருக்காங்கன்னா கப்பலை சாப்பிட்டுருக்காங்க. இந்த சாப்பிட்றான்னு சொல்லிட்டு சாப்பிட்ற வர வெறி பார்த்துறா. சூப்பரா இருக்கு இந்த லக் பீஸ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அந்த குரங்கு என்ன பண்ணா அங்கிருந்து ஒரு ஆப்பிள் தூக்கிட்டு ஓடிடுது. ஓடினவனே சரின்னு சொல்லிட்டு மற்ற மிருகங்கள்லாம் வந்து இதுவா இருக்குமே அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க ஆப்பிள் எடுத்துட்டு போயிட்டு அங்க இருக்கிற அந்த புலிகிட்ட வந்து கொடுக்க ஆரம்பிக்கிறான். புலிகிட்ட கொடுத்த உடனே அது உருன்னு ஒரு உருமுன உடனே என்ன ஆகுதுன்னா அங்க இருந்து கட் பண்ணி அப்படியே காட்டுறாங்க. சரி பயந்துட்டான். அந்த நேரத்துல வந்து கப்பல்ல வந்து எதுனா வருமா அப்படின்னு பார்க்க அதாவது இதுவாகுது, மழை வந்து போகுது. அது மட்டும் இல்லாம நம்ம ஓவரா வந்து புயல் அடிக்க ஆரம்பிக்குது. எல்லாருமே எழுந்திருங்க அரசரே அப்படின்னு சொல்லி எல்லாருமே இது என்னடா பண்றீங்க அப்படின்னு சொல்லி இங்க வந்து புயல் ஆரம்பிச்சு எப்படியா தப்பிச்சே ஆகணும். அதனால வந்து எல்லாம் பண்ணுங்க எல்லாருமே வந்து அவங்க கயிறு இருக்கிறத பிடிச்சிக்க எதுவும் பிடிச்சிருங்க. அது மட்டும் இல்லாம இந்த மிருகத்தை எல்லாமே தூக்கி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இதனால வந்து உன்னாலதான் இந்த மிருகம்லாம் சாக போதா, நீ இங்க கொண்டு வரலாம், நீ ஆசைப்படலாம், உங்க அப்பா வந்து இதை கொண்டு வந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இந்த மிருகங்கள்லாம் செத்தா காரணம் நீ தான், நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நருட்டோ வந்து பயங்கரமா வந்து அடிக்க ஆரம்பிக்கிறான். சரி இப்போதைக்கு அந்த இதுவெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து நருட்டோ போயிட்டு நான் அந்த மிருகங்களை காப்பாற்ற போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கிளம்ப ஆரம்பிக்கிறான். சரின்னு சொல்லி இவனும் சரி நருட்டோ சொன்னது உண்மைதான் போல அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் என்ன பண்ணா மற்ற மிருகங்களை எப்படி கீழே விழாம வந்து பிடிச்சிருக்கா. இந்த பக்கம் மற்றவங்களும் எல்லாம் பண்றாங்க மிருகங்களை எப்படியா காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அந்த குரங்கு என்ன பண்ணுது அங்க இருக்க அந்த புலி இருக்கு இல்லையா அந்த கூண்டை எப்படியா திறக்கணும் அப்படின்னு சொல்லி பயங்கரமா வந்து இது இருக்கு. லீயும் வந்து மற்ற மிருகங்களை திறந்து விடணும் இல்லைன்னா செத்துருங்க அதுங்க அப்படின்னு சொல்லி எல்லாமே இது இருக்கு நேரத்தில் சரின்னு சொல்லிட்டு எல்லாம் பயங்கரமா வந்து போயிட்டு இருக்காங்க. கடலும் வந்து பயங்கரமா அழகா அடிக்குது, மழை பெய்யுது. அது மட்டும் இல்லாமல் புயலும் பயங்கரமா இருக்கு. இவன் ஏன் தப்புதான் அப்படின்னு சொல்லி பயங்கரமா இது இருக்க நேரத்தில் தான் இங்க கடலும் விடியுது. அது மட்டும் இல்லாமல் நைட்டும் போகுது. அது மட்டும் இல்லாமல் புயல் வந்துச்சு. அதுக்கப்புறம் அங்க இருக்க மிருகங்கள் எல்லாம் இனிமே ஆகலைங்க. அதுக்கான காரணம் வந்து நாட்டோ சொன்னவாசி எல்லாத்தையும் தந்துக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம நீச்சல் இருக்காங்க அவன் பையன்கிட்ட வந்து பயங்கரமா வந்து இது இருக்கு. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் ஆரம்பிக்குது பார்க்க ஆரம்பிக்குது என்ன பண்ண போகுது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கு. சரின்னு சொல்லி அந்த குரங்கு என்ன சொல்லுது அழகா போயிட்டு தடவி கொடுக்கும் பண்ணாது அப்படின்னு சொல்லி சைக்கி கொடுக்க ஆரம்பிக்குது. அதே போல இவனும் வந்து அந்த புளியை வந்து தடவி கொடுக்குறோம். அது அழகா படுத்துக்குது. எல்லாருமே பார்த்துட்டு ஆச்சரியமா இருக்காங்க. சூப்பரா நருட்டோ வந்து நீ நல்லா நான் தப்பு தான் சொன்னேன், நீ ரொம்பவே குடும்பப்பத்திரம் நினைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி நருட்டோ வந்து மன்னிப்பு கேட்க ஆரம்பிக்கிறான். அதெல்லாம் விடுப்பா நீ தப்பா சொன்ன இல்லைன்னா நானும் அந்த குண்டுலேயே போட்டு விட்டுருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்ல சரின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து பயங்கரமா வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. எல்லாம் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸாக ஆரம்பிக்கிறாங்க. சரின்னு சொல்லி என்னையும் மன்னிச்சிரு நானும் உன்னை புரிஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி நருட்டோ கிட்ட இவனை தப்பா இந்த ஒன்று வந்து அந்த பையனும் வந்து அழகா வந்து கலக்க ஆரம்பிக்கிறான். சரி சூப்பரா இருக்கா என்னடா பண்றீங்க அப்படின்னு சொல்லி இது அது வந்து அப்படியே மேலே படுக்க ஆரம்பிக்குது. படுத்த உடனே ஐயோ புளிக்கு மிரண்டுருச்சுடா அப்படின்னு சொல்லி சரின்னு சொல்லிட்டு 4 பேர் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஆனோடனே சரி எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னே அது ஃப்ரெண்ட்ஸா அப்படின்னு கேட்குறேன் சின்ன பையன். ஃப்ரெண்ட்ஸ்னா எல்லாரும் ஒத்துமையா இருக்கணும்டா, எல்லாரும் சகஜமா பேசணும் கலாய்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அந்த புலி குரங்கு எல்லாருமே விழுந்து சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. சிரிக்க ஆரம்பிச்சோடனே சரி போலாம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து இப்பதான் நான் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த பையன் சொல்றான். சரின்னு சொல்லிட்டு இப்பதான் வந்து மூன் கிங்டத்துக்கு வர ஆரம்பிக்கிறாங்க. மூன் கிங்டத்துக்கு வந்த உடனே இந்த இதுக்கே மூன் கிங்டம் அப்படின்னு பேர் வச்சுன்னா இந்த ஐலாண்டே வந்து மூன் மாதிரி இருக்கும், அதாவது ஆஃப் மூன் மாதிரி இருக்கும் ஓகேங்களா, பாதி மூன் மாதிரி இருக்கும். அதனாலதான் வந்து இது பேர் மூன் கிங்டம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ வந்து ஒரு வழியா வந்து வந்துட்டோம் வாங்க அரசரை போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கக்காசி எல்லாருமே வந்து அங்க வந்து கோட்டைக்கு வர ஆரம்பிக்கிறாங்க. கோட்டைக்கு வந்த உடனே பாத்தீங்கன்னா அங்க பாத்தீங்கன்னா அரசர் காணும், அதாவது நம்ம இவனுடைய அப்பாவே காணும். எங்கடா போனோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இவனை கொல்லுங்களே இவன் வந்து மாட்டிக்கிட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றீங்க இவனை கொல்லி ஆகணுமா அப்படின்னு சொல்ல ஆமா இவன் கொல்லுங்க இவங்க அப்பனை கொண்ட மாதிரி இவனையும் கொண்டுடுங்க மீச்சரையும் கொண்டுடுங்க அப்படின்னு சொல்லி இட்டாக்கி ஃபேமிலியை சேர்த்துருச்சா அப்படின்னு சொல்லி இவன் ரொம்ப இது பண்றாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பக்கம் நேஷனல் குளன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நடத்த ஒரு பக்கம் தான் லீவ் ஒரு பக்கம் இருக்கு. இவனை எப்படியாவது காப்பாற்றி ஆகணும் அப்படின்னு சொல்லி இங்க இருக்கக்கூடிய ஒரு தளபதி வந்து இவனுக்கு விசுவாசமா வந்து அவனை வந்து பாதுகாக்க நினைக்கிறான். இவன் பேர் கேப்டன் வச்சுக்கலாம். கேப்டன் வந்து பயங்கரமா வந்து இருக்கு. கேப்டன் கால்கா வந்து என்ன பண்றான்னா இவங்களை என்னுடைய காம்ரேட் அது மட்டும் இல்லாமல் என்னுடைய முதலாளியே வந்து நீ கொலை சொன்ன நான் கொண்டுடணும் அப்படின்னு சொல்லி இவனையும் சேர்த்து கொள்ளுங்களே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து கக்காசி என்ன பண்ணா சரிங்க நான் யூஸ் பண்ணி எஃப்சைல் அட்டாக்கை வந்து யூஸ் பண்ணி அங்க இருக்கிற வீரர்கள் எல்லாத்தையும் வந்து சாச்சிட்டு ஓடிடுறாங்க. அந்த நேரத்தில் 3 சின்ன பீஸ் ஏதோ ஒரு நாட்டுடைய சின்ன பீஸ் நினைக்கிறேன். அவங்க வந்து என்ன பண்றாங்க இது நல்லா தான் இருக்கு நம்மளுக்கு வேலை ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்க இந்த பக்கம் வந்து அந்த சர்க்கஸ் அவங்க எல்லாமே வந்து என்ன பண்ணாங்கன்னா சர்க்கஸ் செய்யலாம் அப்படின்னு சொல்லி உள்ள வெளியே வராங்க. அந்த நேரத்துல தெரியுது இவங்க வந்து ரொம்ப பிரச்சனை இருக்காங்க அப்படின்னு சொல்லி சரின்னு சொல்லிட்டு மீச்சல் என்ன பண்ணா அவங்க அப்பாவை போய் பார்க்க போறோம். இவரு தான் அரசரா அப்படின்னு சொல்லி நம்ம நருட்டோக்கு ஆமா இந்த கிங்டமே வந்து மக்களுக்காக தான் இருக்கு அப்படின்னு சொல்லி நான் இருந்தேன். ஆனா வந்து எங்கிட்ட வேலை செஞ்சவங்க எங்க மேல இருக்கக்கூடிய அதிகாரிகள் எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா நான் வந்து நிறைய வந்து மக்களுக்காக செய்யறேன் அது மட்டும் இல்லாம வரியெல்லாம் குறைச்சிட்டேன் அப்படின்னு நினைச்சு அவனுங்க பணத்தாசையில வந்து என்ன கொண்டுட்டானுங்க. இவங்க தான் என்னுடைய பிள்ளையும் என் பேரனையும் வந்து கொள்ள நினைக்கிறாங்க. இவங்களை எப்படியாவது நீங்க தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி கக்காசிக்கிட்ட வந்து கையாண்டான். நீங்க எதுவும் சொல்ல தேவையில்ல நான் கன்ஃபார்ம் வந்து உங்க பிள்ளையும் உங்க பேரனையும் எதுவும் அப்படின்னு சொல்லி வந்து சாக்குரா வந்து எப்படியாவது குணப்படுத்தலாம் அப்படின்னு பார்க்க அது என்னன்னா அங்க இருக்கக்கூடிய 3 சின்ன பீஸ்ல வந்து வந்து பயங்கரமா இருக்கும். அவங்க யூஸ் பண்ணி அவங்க கையில ஒரு க்ளோஸ் மாதிரி இருக்கும் அதை யூஸ் பண்ணி மொத்தரையும் வந்து கல்லா மாத்திடுவான். பார்ட்ஸை வந்து கல்லா மாத்திடுவான் உடல் பாகம் எல்லாத்தையுமே வந்து அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஆபத்தா இருக்கு. அதுவும் இல்லாம ஆபத்தை வந்து விலை கொடுத்து வாங்காதீங்க கொஞ்சம் ஆசாகத்தியா இருங்க என் பசங்களை வந்து காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு மீச்சிரு நீ தான் மற்ற மக்கள் எல்லாம் இது நீ பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பேரங்கிட்ட நீ எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும் உங்க அம்மா கூட சீக்கிரமா வந்துருவா அப்படின்னு சொல்லி நினைச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க வந்து கண்ண மூட ஆரம்பிக்கிறான். அதாவது இறந்துட்டான்னு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இவன் ரொம்ப தேம்பி அழுகிறான். தாத்தா எங்க போயிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் மீச்சிரு வந்து அப்பா நீங்க சொன்ன வச்சுதானே நான் இங்க இந்த நாட்டை விட்டு போல அதாவது இவன் என்ன சொல்லியிருப்பான்
பண்றாங்க, மற்ற நாட்டிலையும் மற்ற கண்ட்ரில இருக்கக்கூடிய எல்லாருமே போய் பார்க்கணும். அது மட்டும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய மக்கள் எப்படி, அங்க இருக்கக்கூடிய சட்டத்திட்டங்கள் எப்படி அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கணும். அப்பதான் நீ ஒரு அரசன் ஆக முடியும். அது மட்டும் இல்லாம அதுல இருந்து நீ தனித்துவமா வந்து மக்களை வந்து பாதுகாக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன வாசி தான் நான் இங்க இருந்து போனேன். இதனால உங்க உயிருக்கு ஆபத்துல நான் போயிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இப்போ ஒண்ணு கட்டு போல, நீ ஒல்லியா இருக்கும்போது நான் அதே மீச்சல் தான், இப்ப குண்டா இருக்கும்போது அதே மீச்சல் தான், உன்னால முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் இறந்து போயிட்டான். இறந்து போனவனே எல்லாருமே அழ ஆரம்பிக்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு மீச்சரு வந்து பயங்கரமா வந்து அப்பா அழுக ஆரம்பிக்கிறான். அதே போல மீச்சரோட பையன் வந்து எங்க தாத்தா வந்து ரொம்பவே பெரிய ஆளு தெரியுங்களா, மக்களுக்காக எல்லாமே இது பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்க தாத்தா சொன்னது ஏதாவது புரிஞ்சிச்சா அப்படின்னு கேட்க எதுவுமே புரியலையே அப்படின்னு சொல்ல என்னுடைய 3வது ஒக்ககை, இவன் நாட்டோடைய 3வது ஒக்ககை வந்து இறக்கத்துக்கு முன்னே வந்து என்ன நல்லா பார்த்துக்கிட்டாரு, மக்களுக்காக வந்து நிறைய வந்து சொல்லி கொடுத்துருக்காரு, எல்லாருமே ஒற்றுமையா இருக்கணும். அது மட்டும் இல்லாம மக்கள், நம்ம நாட்டுடைய மக்கள் தான் வந்து நமக்கு ஒரு சொந்தக்காரங்க மாதிரி. அது மட்டும் இல்லாம அவங்கள வந்து நம்ம எப்பவுமே வந்து நல்லாவே வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ப்ராமிஸ் கொடுக்குறான். எப்படியாவது வந்து நான் உங்க அப்பா வந்து காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாம உன்னையும் நான் காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இந்த பக்கம் வந்து எப்படியாவது வந்து காட்டுக்குள்ள ஒளிஞ்சிருந்தாங்க, அவங்கள கண்டுபிடிச்சி வந்துடுறாங்க. சரி வாங்கப்பா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இந்த நேரத்துல வந்து யாரும் வந்து அட்டாக் பண்றாங்க. யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய 3 சினபிஸ், அதுக்கு முன்னாடி வந்து 3 சினபிஸ் வந்து பாத்துருப்பாங்க இல்லையா, இவங்க நல்லா இருக்கு போய் சண்டை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் வந்து பயங்கரமா வந்து சண்டை போட ஆரம்பிப்பாங்க. இவங்க கிட்ட என்னன்னா ஒரு கென்ஜுட்சு இருக்கு. அதாவது கென்ஜுட்சு அப்படின்றது வந்து என்னன்னா அவங்களுக்கு பிறக்கும் போதே வந்து இருக்கும் இல்லைங்களா, அவங்க கிளானுக்குன்னு ஒரு சக்தி அது மாதிரி இருக்கு. இதுல இருக்கக்கூடிய கொஞ்சம் இந்த பையன் இருக்காங்க இல்லைங்களா, இவன் நருட்டோ மாதிரி தலைமுடி வச்சிருக்காங்க இல்லைங்களா, நருட்டோ சட்டை மாதிரி, இவங்ககிட்ட தான் வந்து அந்த பயங்கரமான சக்தி இருக்கு. அது இல்லாம என்னன்னா மத்தவங்க கல்லா மாத்தக்கூடிய அந்த க்ளவுஸும் இருக்கு. சரின்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து கக்காசி வந்து என்ன பண்ணா, நான் பாத்துக்கிறேன் இவனை, நீ போயிட்டு மத்தவங்களை காப்பாத்து, முக்கியமா வந்து மீச்சரையும் அவன் பையனையும் காப்பாத்து அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு வந்து 2-3 பேர் என்ன பண்ணாலும் மாத்தி மாத்தி சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் லீய வருதுன்னா சாக்குரா வருதுன்னா இந்த பக்கம் நருட்டோ வந்து இவங்களை வந்து பாதுகாக்க அனுப்பிச்சு விட்டான். இந்த நேரத்தில் என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியல. சாக்குரா வந்து பயங்கரமா அடி வாங்க ஆரம்பிக்கிறான். இந்த பக்கம் வந்து நம்ம கக்காசியே வந்து கையை பிடிச்சிடும். கையை பிடிச்ச உடனே கக்காசியோட நம்ம இடத்துக்கு என்ன ஆகுதுன்னா திரும்ப வந்து கல்லா மாறிச்சு. ஐயோ என்ன ஆகுது ஏதாகுது அப்படின்னு தெரியல. அதை உடைக்கலாம், உடைச்சிட்டா அவன் கை போயிடுறா. அதை உடைக்கலான்னு வரும்போது என்ன ஆகுதுன்னா கக்காசி வந்து எப்படியோ டேஷ் பண்ணி என்ன பண்ணிடலாம் நம்ம ஓடிடலாம். இந்த பக்கம் வந்து மொத்தமாக நான் கல்லா மாத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கேப்டன் வந்து குறுக்க நின்று இவங்க எங்களை பாதுகாக்க வந்துருங்க, அதனால நானும் இவங்களை பாதுகாப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அதெல்லாம் நம்ம கேப்டன் வந்து ஃபுல்லா கல்லாக்கி என்ன பண்ணான்னா உடச்சு விட்டுறான். இதை பார்த்த உடனே நம்ம கக்காசிக்கு தூக்கி வாரி போடுறது அப்படி ஏன்னா வச்சுக்கோங்க, ஒரு மனுஷனா ஃபுல்லா கல்லாக்கிட்டா, இவனுக்கு மனுஷனே கிடையாது, ஒரு சுனபியே கிடையாது அப்படின்னு சொல்லி இவங்கெல்லாம் ஒரு மிருகம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம இவன் எல்லாம் மீச்சரோட பையன் எல்லாருமே கத்துறாங்க. மீச்சர் வந்து ஐயோ என் விட்டுருங்க, என் பையனை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி எங்க அப்பா விட்டுருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அம்ப வச்சு இது இருக்கோம். சரி இதெல்லாம் தப்பு, நீ எல்லாம் சின்ன பையன் நீ போடா அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன பண்ணா மீச்சர் வந்து பிடிச்சிட்டு போயிடும். அப்பா எங்க போறீங்க, அவங்களை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இந்த பக்கம் வந்து அவனை வந்து அந்த பையனை வந்து காப்பாத்தி நருட்டோ கூட்டிட்டு வந்துடுறான். சரி உங்க அப்பா வந்து நான் காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நருட்டோ வந்து நான் எப்படியாவது இவங்களை காப்பாத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கோபம் ஆடுறான். இந்த பக்கம் வந்து சாக்கரா எல்லாருமே அடிச்சு போட்டு வச்சு ஓவரா கோபம் அடிச்சு அப்படியே வந்து 90 பாக்ஸோட சக்தி வந்து பயங்கரமா சக்கராவை எடுத்து அவன் கண்ணே பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க அப்படியே ரெட் கலர் இருக்கு. இதை பார்த்த உடனே பயந்துட்டான், வந்து சின்ன பையனை பயந்துட்டான். அதுக்கப்புறம் நீ என்னதான் பண்ண வேலைக்காவது அப்படின்னு சொல்லி அந்த சின்ன பொண்ணு என்ன பண்ணுன்னா அவருடைய பெசல் ஜிச்சுவான ஃபிளவரா மாறி என்ன பண்றான் அட்டாக் பண்றான். இதுதான் என்னோட பெசல் ஜிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து நம்ம கக்காசி வந்து பயங்கரமா வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கான். அவன் அட்டாக் யூஸ் பண்ண இருந்தாலும் வந்து இவங்களால ஒண்ணுமே பண்ண முடியல. சரின்னு சொல்லி இவங்க கிடைச்சிட்டால கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3 சின்ன பீஸ் என்ன பண்றாங்கன்னா அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் ராக்லி சாக்குரா கக்காசி இவங்க 3 பேருக்கும் பயங்கரமா அடிபட்டு நம்ம நருட்டோக்கு பயங்கரமா அடிபட்டு இருந்தாலே வந்து எங்க அப்பா எங்க போனாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இந்த பக்கம் வந்து சாக்குரா என்ன பண்றான்னா நம்ம கக்காசியுடைய கையை வந்து குணம் அடிச்சு வச்சிருக்கா. அதே நேரத்துல இவனை கொண்டு வராங்க. கொண்டு வந்து டாபுட்டா கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா டாபுட்டா என்ன பண்ண போறோம் இவங்களா அப்படின்னு சொல்லி இவனை கொல்ல போறோம். இவன் தான் நான் எப்பவுமே தொல்லதான், இனிமே வந்து இந்த நாட்டுக்கு நான் தான் ராஜா, இந்த மக்கள் நாட்டி வைக்க போறேன், அதனால வந்து இவனை எப்படியும் கொன்னே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இனி மக்களை கொண்டா என்ன கொண்டுடு, ஆனா என் மகனையும் மக்களையும் கொண்டாக கொள்ளாது அப்படின்னு சொல்லி கையாந்துறான். என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து இவன் ரொம்பவே மீச்சர் வந்து ரொம்பவே வருத்தப்படுறான். என்ன நீ எப்ப பார்த்தாலும் பணம் இருக்கா அப்படின்னு சொல்லி இவன் சொல்ல இப்பதான் புரியுது அவனுக்கு மீச்சர் இருக்கு. ஏன்னா இவனும் அப்பா போய் பணத்தை வச்சு எதனா வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்களா. இப்போ வந்து எதுவுமே இல்லை. இந்த பக்கம் வந்து அப்பா காப்பாத்தலாம், தாத்தா வேறு செத்துட்டாரு, அம்மாவுக்கு இதெல்லாம் தெரியுமா தெரியாதோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நாட்டை வந்து நான் எப்படியாவது உங்க அப்பாவை காப்பாத்துவேன், அது மட்டும் இல்லாம உன்னையும் காப்பாத்துவேன், உங்க அப்பா அரசனாகிட்டு தான் இங்க வந்து போவேன் அப்படின்னு சொல்லி நாட்டை வந்து வாக்கு கொடுத்து கொடுக்குறான். இதை பார்த்த உடனே இவனுக்கு ரொம்பவே சந்தோஷம். சரின்னு சொல்லிட்டு மிகாரோ வந்து பயங்கரமா சந்தோஷம் பண்ணிடுறான். சரின்னு சொல்லிட்டு அதுக்கான உதவி நீ தான் பண்ணணும் மிகாரோ அப்படின்னு சொல்லி இந்த பையன் எடுக்க. சரின்னு சொல்லிட்டு இவனும் நருட்டோ எல்லாருமே வந்து போக ஆரம்பிக்கிறாங்க. நீங்களும் கொஞ்சம் உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லி கக்காசி சொல்ல இனிமே பிளான் பண்ணலாம் வாங்கடா அப்படின்னு சொல்லி பிளான் போட ஆரம்பிக்கிறாங்க. அந்த நேரத்துல வந்து அங்க இருக்க அந்த சர்க்கஸ்காரர் இருக்காங்க, அவங்களுடைய அனிமல்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வராங்க. இவங்க அப்பா பிடிச்சிட்டு போயிட்டாங்க நான் கேள்விப்பட்டேன். இருந்தாலும் வந்து அவர் நல்ல மனுஷர், பணத்தை கொடுத்து வாங்கியிருந்தாலும் அவர் வந்து எங்களை வந்து அன்பா தான் பார்த்துட்டாரு, எங்களை அடிமையை யூஸ் பண்ணல அப்படின்னு சொல்லி அந்த சர்க்கஸ்காரன் சொல்ல இவனை என்ன காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் மியூசியம் வந்து தூக்கில் போறதுக்காக இவனுக்கு வந்து என்ன பண்ணாங்க கோட்டை இருந்து கட்டி பண்றாங்க. இவனை தூக்கியே போட்டு அவன் அப்படின்னு சொல்லி இப்போ பிளான் பண்றாங்க. எப்படியாவது என்ன பண்ணணும், நீங்க சர்க்கஸ் ஷோ நடத்துற மாதிரி இவங்ககிட்ட போனோம், அது கூட நாங்க கலந்து வந்துருவோம், அப்போ வந்து பாத்துக்கலாம், அப்புறமா என்ன பண்ணலாம் பார்க்கலாம். இவங்க வந்து சர்க்கஸை வந்து நடத்துற மாதிரி வந்து வராங்க. ஏன்னா மியூச்சியர் வந்து ஏற்கனவே வந்து சர்க்கஸ் நடத்துறதா வந்து இங்க வாக்குறுதி கொடுத்துருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாத மாதிரியே வந்து இவங்க என்ன பண்ணாங்கன்னா எல்லாருக்கும் வந்து ஷோ காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷோ காட்டிட்டு நேரத்துல வந்து என்ன பண்ணா கக்காசி வந்து உண்மையான அன்பை வந்து கொடுக்குறான். நீ விழுவுறது நல்லாவே இருக்க, உண்மையான அன்பை வச்சு எல்லாரும் தாக்கு, இனிமே வந்து பொய்யான அன்பை வச்சு தாக்காது, ஏன்னா இது உங்க அப்பாவோட உயிர் சம்பந்தப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருக்க. சரின்னு சொல்லி என்ன பண்ணாங்க எல்லாருமே வந்து தேட ஆரம்பிக்கிறாங்க. தேட ஆரம்பிச்சோடனே இந்த பக்கம் வந்து கக்காசி எல்லாருமே தேட ஆரம்பிக்கிறாங்க. சாக்குரா எல்லாருமே வந்து பயங்கரமா தேட ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் மற்ற
வீரர்கள் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா இங்க வந்து இது பண்ணிட்டு இந்த பக்கம் சர்க்கஸ் அனிமல்ஸும் வந்து தோன்றுது. இந்த பக்கம் நருட்டோ சாக்குராடி, இந்த பக்கம் சின்ன பையன், இவங்க எல்லாருமே வந்து என்ன பண்றாங்கன்னா இப்படியே நம்ம ஆட்டத்தை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது சந்தோஷத்துல வந்து என்ன பண்றாங்கன்னா அவங்க ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு சமாளிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் வந்து நருட்டோ எல்லாருமே வந்து பயங்கரமா இது பண்ணிட்டு இருக்காங்க. மீச்சு எங்க வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க இந்த பக்கம் சினோபி என்ன பண்ணா பயங்கரமா வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க. சரி அப்படின்னு சொல்லி எல்லாமே இது பண்ணிட்டு இவங்கள இனிமே கொன்னே ஆகும், ஏற்கனவே வந்து என்ன ரொம்ப இது பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கண் அதாவது கல்லாக்கம் இல்லைங்களா, அவன் என்ன பண்ணானா எப்படி திரும்ப உங்களை மொத்த பேரையும் கல்லாக்கி நான் ஜாலியா கொல்ல போறேன் அப்படின்னு சொல்லி பயங்கரமா இது பண்ணிட்டு இருக்கு. சரின்னு சொல்லி மொத்த பேர் என்ன பண்றாங்கன்னா நருட்டோ பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. மற்ற சினோபி அதான் வந்து பயங்கரமா இது பண்ணிட்டு இந்த பக்கம் வந்து எப்படி அங்கிருந்து போய் இது பண்ணி இந்த பக்கம் போயிட்டான். இந்த பக்கம் வந்து நம்ம லீ வந்து அங்க இருக்க நேரத்துல வந்து எப்படியா தடுத்து ஆகணும் அப்படின்னு சொல்லி அவனோட டைஸ் யூஸ் பண்ணி பயங்கரமா இது பண்ணிட்டு இருக்கான். பயங்கரமா இது பண்ணிட்டு இருக்கான். ஆனா அவன் இன்னுமே டாச் பண்ணி ஈஸியா வந்து லீ வந்து அடிச்சு போட்டுட்டு இருக்கான். லீ அடிச்சு போட்டு இந்த பக்கம் கக்காசி வந்து மற்ற வீரர்கள் அடிச்சு போட்டுருக்கான். இந்த பக்கம் சாக்குரா வந்து அங்க இருக்க அந்த சின்ன பொண்ணை வந்து பயங்கரமா அடிச்சிட்டு இருக்கான். இருந்தாலும் அவருடைய ஜுட்ஸ் வந்து பயங்கரமா ஸ்பெஷல் ஜுட்ஸ் இல்லைங்களா, அது வந்து பயங்கரமா சாக்குரா வந்து காயப்படுது. இந்த பக்கம் நம்ம நருட்டோ என்ன பண்ணா எப்படியாவது வந்து மீச்சரை காப்பாற்றணும், உங்க அப்பா காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி ஷேடோ கிளான்ஸ் யூஸ் பண்ணி அங்க அவங்க அப்பாவை பாத்துறேன். நான் என்ன பண்ணேன்னா நீ ஃபர்ஸ்ட் அவங்க நேரா போ, இங்க இருந்து பயப்படாத ஓகேவா, இங்க இருந்து என்ன பண்ணணும் நீ புலியால வந்து பயங்கரமா தாவி அங்க இருக்கிற மத்தவங்களை வந்து காப்பாற்றணும், உங்க அப்பா வந்து காப்பாற்றுற இல்ல அந்த அம்பால வந்து அந்த கயிறை கட் பண்ணணும் நான் பிடிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் வந்து சாக்குரா லீ மொத்த பேர் வந்து பயங்கரமா அடி வாங்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் நம்ம நருட்டோ சொன்னதான் ஞாபகம் வருது. அந்த நேரத்துல வந்து எல்லாரும் அடி வாங்கிட்டு இருக்காங்க, எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு வந்து என்ன பண்றாங்கன்னா இந்த பக்கம் டாம் வந்து எப்படியாவது இவங்க கொன்னே ஆகணும்டா, அவனுக்கு என்னடா பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து நருட்டோ திரும்ப வந்து லைன்டல் காப்ஸோட சக்கராவை யூஸ் பண்ணி பயங்கரமா வந்து வெறியாக ஆரம்பிக்கிறான். லைன்டல் சக்கரா வந்து பயங்கரமா இருக்கு. என்ன பண்றாங்கன்னா சரின்னு சொல்லிட்டு நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனை வந்து பயங்கரமா இருக்கு. இந்த பக்கம் வந்து லீ வந்து அவனுடைய கேட்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணி சக்கரா கேட்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணி பயங்கரமா டைல்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கான். இந்த பக்கம் இவன் என்ன பண்றான்னா பயங்கரமா அவங்க அப்பா வந்து அப்படியே வில்லால வந்து கட் பண்றான். வில்லால விட்டு கட் பண்ண என்ன பண்ணானா இன்னும் வந்து நம்ம பயங்கரமா வந்து மாத்தி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நருட்டோ வந்து எப்படியா வந்து மீச்சர் வந்து காப்பாத்திட்டாங்க. மீச்சர் உங்களுக்கு ஒண்ணாகல அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நருட்டோ வேலையை முடிச்சிடலாம், நாமளும் வேலையை முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அப்படின்னு சொல்லி எல்லாமே சண்டை போட ஆரம்பிச்சாங்க. சரின்னு சொல்லி இந்த பக்கம் வந்து அப்பா ஒண்ணுமே ஆகல அப்படின்னு சொல்லிட்டு மீச்சரும் வந்து எனக்கு ஒன்றும் ஆகல மகனே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா வந்து பாசமொழி போட ஆரம்பிக்கிறாங்க. உனக்கு ஒன்றும் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நருட்டோ வந்து பயங்கரமா சண்டை போட்டுருக்காங்க. இந்த பக்கம் மற்ற விலங்குகளுக்கும் ஒன்றும் ஆகல அப்படின்னு சொல்லி வந்து பார்த்துட்டு இருக்காங்க. சரின்னு சொல்லி நருட்டோக்கு ஒன்றும் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க நருட்டோ வந்து பயங்கரமா வந்து இந்த பக்கம் எல்லாருமே அடிச்சிட்டு இருக்காங்க. சரின்னு சொல்லி உனக்கு வேகமா ஓவரா கோவம் வருது, ஏன்னா அங்க இருக்கிற என்ன பண்ணா இவன் எப்படியே கொண்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து அவனை கொல்ல போறான் அப்படின்னு பார்க்கும்போது அந்த சின்ன என்ன பண்ணா நருட்டோட காலை வந்து கல்ல மாத்திரான். நருட்டோ எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு மொத்தமா மாத்த போறான் அப்படின்னு சொல்லிட்டு நருட்டோ உன்னை விட மாட்டான் அப்படின்னு சொல்லி ஒரு கால் போனாலும் அப்படின்னு சொல்லி வந்து ரசிகனை உருவாக்கி இவனை எப்படியாவது கொன்னே ஆகணும், இல்லைன்னா மற்றவங்களையும் வந்து கொண்டுவான் அப்படின்னு சொல்லிட்டு சரி வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணா இங்க இருந்து போயிடலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து நருட்டோ அதை பார்த்துட்டு நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன கட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு அவனவே கல்ல மாத்திடுவான், டாபாவே கல்ல மாத்திடுவான், அவளை போய் சாப்பிடா அப்படின்னு சொல்லி. ஏன்னா அவன் ஃபுல் கோவத்துல இருக்கான். இப்ப என்ன பண்ணானா அந்த நம்ம மீச்சர் வந்து நருட்டோ வந்து தூக்கிட்டு இவனை எப்படியாவது கொண்டே ஆகணும், என் அப்பா அம்மாவும் கொண்டா மத்தவங்களையும் கொல்லிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அவனுடைய நெச்சு யூஸ் பண்ணிருக்கான். இருந்தாலும் அந்த புலியை ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்குது. என்ன பண்ணா இப்ப நருட்டோ எல்லாமே வந்து பயங்கரம் வந்து ஒன்னால முடியும் நருட்டோ வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மீச்சரும் அவன் மகனை வந்து பயங்கரமா வந்து தூக்கிட்டு அவங்களும் போக ஆரம்பிக்கிறாங்க. போன உடனே ரசிங்கன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்துல மூணோட ஒளிப்பட்டு ரசிங்கன் என்ன பயங்கரமா பெருசாகி என்ன பண்ணுவாங்க பயங்கரமா அந்த உண்மை சக்தி வாய்ந்ததா மாறுது. அந்த நேரத்தில் ராக்லி அதே போல சாக்கரா இவங்க ரெண்டு பேரும் வந்து மற்ற சின்ன பேசி கொண்டுட்டாங்கன்றத கூட அவங்க காயப்படுத்தி கீழே விழ வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லலாம், கொள்ளலாம் இல்லை. அதுக்கப்புறமா இவங்களும் வந்து பயங்கரமா வந்து அவனை வந்து பயங்கரமா அடிச்சு கீழே சாச்சிட்டாங்க. ஒரு வழியா ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி வந்து மீச்சர் வந்து ஆமா பயங்கரமா ஜெயிச்சிட்டு 3 பேர் பயங்கரமா சிரிச்சுட்டு எல்லாருக்கும் ஒன்றும் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமா மற்ற விலங்குக்கெல்லாம் ஒன்றும் ஆகலை எல்லாருக்கும் ஒன்றும் ஆகலை அப்படின்னு சொல்லி இப்பதான் ஒன்று சொல்றான். அப்பா இப்பதான் புரியுது அம்மா சொன்னாங்கன்னு சொல்லிட்டு மற்றவங்க அன்பு காட்டணும், அது மட்டும் இல்லாமல் மற்றவங்க பாதுகாக்கணும், நினைக்கணும், பணத்தால எதுவும் வாங்க முடியாது, இனிமே வந்து நல்ல ஒரு அரசரா இருக்கும், அது மட்டும் இல்லாமல் நல்ல மக்களுக்காக தோணும் அப்படின்னு சொல்லி வந்து நேரத்துக்கு சொல்லிட்டு இது பண்றாங்க. சரின்னு சொல்லிட்டு அப்படியே இந்த மூவியை முடிக்கிறாங்க.